டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி பேட்டிங் செய்தபோது முதல் பந்திலேயே ரசிகர்கள் ஆர்ப்பரித்தனர். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியின் விளிம்பில் இருந்த போதும் தோனி பேட்டிங் செய்ய வந்தது முதல் அவர் அடித்த ஒவ்வொரு ரன்னையும் ரசிகர்கள் கொண்டாடினர். அதிலும் அவர் சந்தித்த முதல் பந்திலேயே 4 அடித்தார். இதை அடித்து விசாகப்பட்டினம் மைதானத்தில் இருந்த ஒட்டுமொத்த ரசிகர்களும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர். அதற்கு மற்றொரு காரணமும் உள்ளது. இதே விசாகப்பட்டினம் மைதானத்தில்தான் தோனி தனது முதல் சர்வதேச சதத்தை அடித்து இருந்தார். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான 2005இல் அவர் 148 ரன்கள் குவித்து இந்திய அணியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக இருந்தார். தற்போது 19 ஆண்டுகளுக்கு பின் தனது கடைசி IPL தொடரில் ஆடுவதாக சொல்லப்படும் நிலையில் தோனி மீண்டும் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். இந்த போட்டியில் டெல்லி அணி முதலில் பேட்டிங் செய்து 191 ரன்களை குவித்தது. அடுத்து CSK அணி பேட்டிங் செய்தபோது துவக்க வீரர்கள் சச்சின் ரவீந்திரா 2 ரன்களும் ருத்துராஜ் கெய்க்வாட் 1 ரன்னும் எடுத்து ஆட்டமிழந்தனர். அதன் பின் ரஹானே 45, டேரில் மிட்செல் 34 ரன்கள் எடுத்த போதும் இலக்கை அடைய ஒரு ஓவருக்கு 15 ரன்கள் அடிக்க வேண்டிய நிலைக்கு சென்றது போட்டி. சிவம் தூபே 17 பந்துகளில் 18 ரன்கள் மட்டுமே எடுத்தார். சமீர் ரிஸ்வி டக் அவுட் ஆனார். அதன் பின் ஜடேஜா களத்தில் நிற்க தோனி பேட்டிங் செய்ய வந்தார். அவர்தான் சந்தித்த முதல் பந்திலேயே 4 அடித்தார். அதன் பின் 16 பந்துகளில் 37 ரன்கள் அடித்தார். 4 4 மற்றும் 3 6 அடித்திருந்தார். தோனி அதிரடி ஆட்டம் ஆடிய போது CSK அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் மட்டுமே எடுத்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.